தீபாவளினாலே பட்டாசு, பட்டாசுனாலே சிவகாசி. நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது சிவகாசிக்கு தாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு புவனா ஸ்ட்ரீம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பட்டாசுக்கு ரொம்ப 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 ஃபேமஸ், எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சிவகாசிக்கு தாங்க வந்திருக்கோம். தீபாவளி எல்லாம் வரப்போகுது. இப்ப பாத்தீங்கன்னா ஆடி முடிஞ்சா ஃபுல்லா ஃபெஸ்டிவல் சீசன். தீபாவளி வரப்போகுது. தீபாவளிக்கு கண்டிப்பா எல்லாம் பட்டாசு வாங்க பாத்துட்டு இருப்பீங்க. முக்கியமா இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஷாப் வைக்க போறீங்க, பிசினஸ் பண்ண போறீங்க, அந்த மாதிரி இருக்கீங்களா, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை தவிர நீங்க யாராவது நீங்க ஹோல்சேல்ல பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ நம்ம இன்னைக்கு சிவகாசியில இருக்க பெஸ்ட் வே கிராக்கர்ஸ்க்கு வந்திருக்கோம். சோ லொகேஷன், அட்ரஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி உங்களோட போன் நம்பர் பாத்தீங்கன்னா வீடியோ மேல ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு, கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வெப்சைட் இருக்கு, வெப்சைட்ல போய் நீங்க என்ன வேணாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம். அது எல்லாமே டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கிரீன்குள்ள போய் பார்ப்போம். அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கடையில பாத்தீங்கன்னா வைக்க இடம் இல்லாத அளவுக்கு கலெக்ஷன்ஸ். அது வந்து உள்ள போனாதான் உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம உள்ள போய் என்னென்ன இருக்கு, என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். முக்கியமா குவாலிட்டி, பெஸ்ட் குவாலிட்டியில கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்க ஓன் மேனுஃபேக்சரர், அதனால இவங்களால கம்மியாவும் கொடுக்க முடியுது. சோ வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். சோ எங்க நம்ம ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்கு, என்னென்ன நீங்க பண்றீங்க அப்படின்னு நிறைய வந்தோடனே பாத்தீங்கன்னா நடக்க இல்லாத அளவுக்கு வந்து அப்படியே ஃபில் ஆகி இருக்கு. சோ இந்த அளவுக்கு நான் எந்த ஷாப்பையும் பார்க்கல. பயங்கரமா வச்சிருக்கீங்க ஸ்டாக் எல்லாம். சொல்லுங்க, நம்ம ஷாப் எங்க இருக்கு, லொகேஷன், அப்புறம் என்னென்ன குடுத்துட்டு இருக்கீங்க, எவ்வளவு ருபீஸ் வந்து குடுத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க சார். நம்ம கடை பாத்தீங்கன்னா சிவகாசி பாறைப்பட்டி பேக் சைடு இருக்கு. நம்ம கஸ்டமர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாலும் லொகேஷன் அனுப்பி விடலாம். நேரா வர கஸ்டமருக்கு. நேரடியா வர முடியாத கஸ்டமருக்கு வெப்சைட் லிங்க் இருக்கு, அதுலயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வெப்சைட் லிங்க்ல பர்ச்சேஸ் பண்றது ஈஸி. ஏன்னா நம்ம வந்து டபுள் டைம் வந்து செக் பண்ணி தான் போடுவேன். நான் ஒரு ஆள் தான் அதை மெயின்டைன் பண்ணுவேன், வேற யாரையும் விட மாட்டேன். எடுக்கும்போது நான் தான் எடுப்பேன், செக் பண்ணும்போது நான் தான் செக் பண்ணுவேன். அதனால வந்து மிஸ்ஸிங் வரது சான்ஸ் இல்லை, 100% சான்ஸ் இல்லை. அதனால வந்து நம்ம என்ன செய்யணும், மிஸ்ஸிங் ஏதாவது வந்து சிசிடிவி கேமரா வச்சிருக்கோம். ஏன்னா வந்து இங்க வச்சு தான் பேக் பண்ணுவோம். எது மிஸ்ஸிங்னா நம்ம கஸ்டமர் வீடியோவே அனுப்பிடலாம். சோ நீங்க வெப்சைட்ல வந்து நீங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொன்னீங்க. இன்கேஸ் நிறைய பேருக்கு வெப்சைட் பார்க்க தெரியல அப்படின்னா என்ன சார் பண்ணலாம்? கஸ்டமர் வந்து ஃபேமிலி பேக் 3000 ஃபேமிலி பேக் வச்சிருக்கேன், 5000 ஃபேமிலி பேக் அதுவும் வச்சு. இவங்ககிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3000 பேக்கேஜஸ் வச்சிருக்காங்க, 5000 பேக்கேஜஸ், இந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் வச்சிருக்காங்க. சோ அந்த பேக்கேஜஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம். இல்ல நீங்க வந்து பர்டிகுலரா இந்த பட்டாசு தான் எனக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க வந்து நம்பர் இருக்கு, நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க இல்ல வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அவங்களே உங்களை கைட் பண்ணுவாங்க, எப்படி பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கைட் பண்ணுவாங்க. சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். எவ்வளவு ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார்? சொல்லுங்க. 7 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 7 ரூபாய், வெறும் 7 ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. அது 7 ரூபாய்க்கு என்னதான் இருக்குங்கிறது எனக்கு பார்க்கணும்னு ஆசை. நம்ம எல்லாம் பார்க்கல, என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. எனக்கு வந்தோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன்ங்கிற மாதிரி எனக்கு அதுதான் ரொம்ப கரெக்டா தோணுச்சு, ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா தோணுச்சு. சோ என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சார். பார்க்கலாமா சார் பட்டாசுலாம்? இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து 7 ரூபாயில இருந்து ஆரம்பிக்கு. நம்ம பொருள் எல்லாம் பெஸ்டா இருக்குன்னு நம்ம கடை பேரே வந்து பெஸ்ட் வே கலெக்ஷன் வச்சிருக்கோம். பாருங்க, அத நானே அதேதான் சொன்னேன். அதனால வந்து நம்மகிட்ட வந்து 324 நாள் வியாபாரம் ஓடிட்டே இருக்கும். தீபாவளிக்கு மறுநாளும் பேக்கிங் ஓடும். கடவுள் கொடுத்த கிஃப்ட் இது வந்து. அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். 365 days இந்த ஷாப் ஓபன்ல இருக்குங்க. நீங்க வந்து தீபாவளிக்கு மட்டும் தான் வாங்கணும் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க வந்து உங்க வீட்டுல ஒரு ஃபெஸ்டிவலோ, நல்லது கெட்டது பிளஸ் எல்லா விசேஷங்களுக்கும், திருவிழா நடக்குதா உங்க ஊர்ல, எல்லாத்துக்கும் சரி, இல்ல ஒரு பார்ட்டி நடக்குது அதுக்கு பட்டாசு வேணுமா, இல்ல கல்யாணமா, எல்லாத்துக்குமே பட்டாசு நீங்க 365 days ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சோ அதே மாதிரி இவங்க சொன்ன மாதிரி உங்க ஷாப்போட நேமே பாத்தீங்கன்னா பெஸ்ட் வே கிராக்கர்ஸ் அப்படின்னு தான் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி பெஸ்ட் குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்னது ரொம்ப குவாலிட்டியா எனக்கு தோணுச்சு, அதனாலதான் நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்றேன். சோ வாங்க இப்ப உள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பாத்துலாம் சார். ஒரு கட்டு இது பாத்தீங்கன்னா நம்ம குருவி பட்டாசுக்கு நம்ம 7 ரூபா விக்கிறோம். 7 ரூபா ஏன்டா 7 ரூபா விக்கிறீங்கன்னு கேட்கலாம். ஏன்னா 4 ரூபாய்க்கு விக்கிறாங்க, கம்மியான ஐட்டங்க. அதுதான் நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் சார், குவாலிட்டியா கொடுக்குறீங்க. 5 வெடிக்கும். சரியா? இது வந்து பிஜிலி பட்டாசு கிடையாது, குருவி வெடி குவாலிட்டியா இருக்கும். சரியா? இதே மாதிரி பாத்தீங்கன்னா 3-5 லட்சுமி இருக்கு. 3-5 லட்சுமி, 4-5 லட்சுமி, லட்சுமி எல்லாமே வந்து கம்மியான ஐட்டம். 5 வெடிக்கும். நம்ம அக்ரிநட்சத்திர வெயிலே வாங்கி வச்சிருக்கோம். அது பாத்தீங்கன்னா 5 லட்சுமி இருக்கு பாருங்க. இது அப்படியே வெடிக்கும். இதுல வந்து லட்சுமி படமும் வரும், ஜல்லிக்கட்டும் வரும். 2 படம் மாறி மாறி வரும். சரியா? அது பாத்தீங்கன்னா இது ஒரு லட்சுமி வெடி தான். பாத்தீங்கன்னா நல்லா டைமிங் நல்லா இருக்கும், சவுண்ட் நல்லா இருக்கும். பார்க்கவே தெரியுது, நல்லா பெருசா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆரஞ்சு லட்சுமி. ஆரஞ்சு லட்சுமி இது வந்து நல்லா சவுண்ட் வரும். பேப்பர் எல்லாமே செதுரி இருக்கும். இதுவே வந்து ஃபெயிலியர் ஆகாது மோஸ்ட்லி. அடுத்து பாத்தீங்கன்னா 2 சவுண்ட் கிராக்கர்ஸ். 2 சவுண்ட் கிராக்கர்ஸ் இதுவுமே நல்லா இருக்கும். சரியாக்கா?
அது வந்து கிங் ஆஃப் கிங்கா எல்லாமே வெயில் காலத்துல பர்ச்சேஸ் பண்ணதுக்கா எல்லாமே வந்து பொருள் நல்ல குவாலிட்டியா இருக்கும். ஓ நீங்க வந்து சம்மர்லயே இப்படி பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருவீங்க, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவீங்க, அதுக்கப்புறம் அந்த சீசன் வரும்போது சேல் பண்ணுவீங்க. மழை காலத்துல வந்து எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம், நமக்கு 365 நாள் வியாபாரம் போய்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். சரியா, அதனால ஃபுல் ஸ்டாக் வந்து வெயிலே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிருவோம். அதாவது நமக்கு வந்து 7ஆவது மாசம் 8ஆவது மாசமே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பட்டாசுலாம் பார்த்தீங்கன்னா பசங்க பெரிய பசங்க வெடிக்கிற மாதிரி பட்டாசுங்க. ஸோ இதை தவிர பேப்பர்லெஸ் ஸ்மோக்லெஸ் பட்டாசுலாம் கூட இங்கே நிறையவே இருக்குது, அதெல்லாம் போக போக பார்ப்போம். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இனி வரப்போகிறது எல்லாமே ஃபேன்சியான பட்டாசு எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாமே பார்ப்போம் நம்ம. அடுத்து பார்த்தீங்கன்னா 18 பென்சில், 18 பென்சில், 15 பென்சில், 12 பென்சில், 10 பென்சில், 7 பென்சில் வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம். இது போக வந்து ஃபேன்சி பென்சிலும் வச்சிருக்கோம், ஃபேன்சி பென்சில் வச்சிருக்கோம். 3-7 ராக்கெட், 2-7 ராக்கெட், லூனிக் ராக்கெட், ராக்கெட் பாம், பேபி ராக்கெட், மியூசிக்கல் ராக்கெட். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம புஷ்வான வெடி, கலர் கொட்டி டீலக்ஸ் 10 பீஸ் உள்ளது, பாத்தீங்கன்னா கலர் கொட்டி. அடுத்து பாத்தீங்கன்னா புலவர் போட்டு சூப்பர் டீலக்ஸ் 2 பீஸ் உள்ளது, 2 பீஸ் உள்ளது. எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் அதிகமா நல்லா சூப்பரா இருக்கும். பிக் இருக்கு, ஸ்மால் இருக்கு, அதாவது சக்கரம் பாத்தீங்கன்னா பிக் சக்கரம் இருக்கு, 25 சக்கரம் இருக்கு பிக்லயமும். அது பாத்தீங்கன்னா சக்கரத்துல ஸ்பெஷல் இருக்கு, அசோகா இருக்கு, டீலக்ஸ் இருக்கு. ரொம்ப விரும்பி கேக்குற வயர் சக்கரம் இருக்கு நம்மட்ட. வயர் சக்கரம் நம்ம கையில பிடிச்சிட்டு போடலாம். ஓ சூப்பர் சார். இது வந்து குழந்தைங்களுக்கு கையில சுடாம இருக்கும், பயப்படுற குழந்தைங்களுக்கு இல்லையா? ஆமா. ஓ சூப்பர். சுத்தமா சார் இப்படி கம்பில வச்சா நம்ம வந்து உங்களுக்கு டெஸ்டிங் வீடியோவே உங்களுக்கு காட்டுறேன். ஓ சரி சரி. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு நிக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு நீங்க ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கீங்க போல இருக்கே. பிளான்டிங் வீல். இந்த வீலோட டைமிங் பாத்தீங்கன்னா டபுள் சைடு சுத்தும், முன்னுக்கு சுத்தும் பின்னுக்கு சுத்தும், வெடிச்சிட்டே சுத்தும். ஓ சவுண்டோட வரும், சவுண்ட் நல்லா இருக்கும். சவுண்ட் நல்லா இருக்கும். ஓகே. அதுல விசில் வீல், வீல் சுத்தும் போது வந்து விசில் அடிச்சிட்டே இருக்கும். அடுத்து லோட்டஸ் வீலா? ஆமா. லோட்டஸ் ஃப்ளவர் இருக்குல்ல, அந்த ஃப்ளவர் எந்த ஷேப்ல இருக்கோ அந்த ஷேப்லயே சுத்தும். ஓ சூப்பர். சரியா. அடுத்து பாத்தீங்கன்னா லோட்டஸ் வீல் 3 பீஸ் உள்ளது. ஓகே ஓகே. 5 பீஸ் இருக்கு, 3 பீஸ் இருக்கு. அது பாத்தீங்கன்னா விசில் சக்கரம், பெரிய சக்கரம் 2 பீஸ் உள்ளது. ஓகே. அது 4x வீல். இது பாத்தீங்கன்னா லோட்டஸ் வீல் மாதிரி தான் இருக்கும், டைமிங் வந்து அது அருமையா இருக்கும். இது எல்லாமே ஃபேமிலியோட போடுறதுதான். ஓ ஃபேமிலியோட யூஸ் பண்ணலாம். சிமெண்ட் தர இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், ஃபங்க்ஷன் அதிகமா இருக்கும். ஓகே ஓகே. டைமிங் அதிகமா இருக்கும். இது வந்து 90 cc, இது வந்து அந்த மாதிரி தான். ஓ அதே மாதிரி தான். ஆமா. இப்ப நம்ம வீல் நம்ம நிறைய வெரைட்டி, ஒரு 10-20 வெரைட்டி வச்சிருக்கீங்க. ஃபேன்சி வீல். அந்த வீல் வந்து சுத்திட்டே வெடிக்குமா? சுத்திட்டே இருக்கும், நல்லா இருக்கும். சங்கு சக்கர டைப்ல. ஆமா ஆமா. அடுத்து பாத்தீங்கன்னா மணி இந்த பேங்க், பிளாக் மணி, ஓலவெடி எல்லாம் இருக்கு. இது பாத்தீங்கன்னா பிளாக் மணி 5 பீஸ் இருக்கும். ஒரு பீஸோட இது பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா மேல ஒரு 10 அடி உயரத்துல வெடிச்சு ரூபா நோட்டு கீழே வந்து விடுற மாதிரி, பைசா எல்லாம் மேல அப்படியே தெரிச்சு வந்து விடும். அதனால பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, ஃபங்க்ஷனே வந்து அருமையா இருக்கும். சரி சரி சரி. அடுத்து பாத்தீங்கன்னா மணி இந்த பேங்க், இது வந்து கீழே வெடிச்சு ரூபா நோட்டு கீழே அப்படியே விடுற மாதிரி, ஜீனாத்தாளு கலர் பேப்பர் எல்லாம் கொள்ற மாதிரி இருக்கும். சரி சரி சரி. அடுத்து பாத்தீங்கன்னா மேஜிக் ஷோ, இது வந்து பணவெடி தான், கீழே வெடிச்சு ரூபா நோட்டா வரும். 2 பீஸ் இருக்கும் பாக்ஸ்ல, பெரிய பீஸா இருக்கும். சரியா. அடுத்து பாத்தீங்கன்னா சோட்டா பென்சி இருக்கு, 2.25 பைப் இருக்கு, 2 இன்ச் பைப் இருக்கு, 2.25 3 ஸ்டெப் இருக்கு, 2 இன்ச் 3 பீசஸ் பைப் இருக்கு, 2 இன்ச் 3 பீசஸ் 3 கலர்ல பைப் இருக்கு. அது 3 பீஸ் 3 கலர், 3 பீஸ் 3 கலர். இது போக இன்னும் நம்ம நிறைய இருக்கு, நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா 4 இன்ச் டபுள் பால் இருக்கு, 4 இன்ச் டபுள் பால். ஃபங்க்ஷன் வந்து அதிகமா சவுண்ட் வந்து நல்லா குவாலிட்டியா இருக்கும், நல்லா குவாலிட்டியா இருக்கும். அது பாத்தீங்கன்னா 3.5 இன்ச் ஒயிட் பால்ஸ் இருக்கு. அடுத்து 3.5 இன்ச் கிராக்லிங் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 3.5 இன்ச் பைப் இருக்கு, 3.5 இன்ச் நயகரா பால்ஸ் இருக்கு, 3 இன்ச் எக்கோ கன் அவுட் இருக்கு. அது பாத்தீங்கன்னா 4 இன்ச் 12 ஸ்டெப், 4 இன்ச் கலர் பைப் இருக்கு. அது பாத்தீங்கன்னா 4 இன்ச் நயகரா பால்ஸ், 4 இன்ச் 7 ஸ்டெப், 4 இன்ச் வா பிங்க் வா பேப்பிள். பிங்க்ல பிங்க் கலர் வரும், பேப்பிள்ல பேப்பிள் கலர் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரைமி பாத்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன், ஒரு பீஸ் நயகரா பால்ஸ் வரும், ஒரு பீஸ் மல்டி கலர் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா 4 இன்ச் டபுள் பீசஸ், அது பாத்தீங்கன்னா ட்ரம்ஸ் இருக்கு, அது நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 3.5 இன்ச் டபுள் பீசஸ். அடுத்து 3 இன்ச் டபுள் பால் பாத்தீங்கன்னா 30 ஷாட், 60 ஷாட், 100 ஷாட், 120 ஷாட், 240 வரைக்கும் நம்ம கிட்ட 2 கம்பெனி இருக்கும். பிராண்ட் இருக்கும், அன்பிராண்ட் இருக்கும். சரியா. அடுத்து பாத்தீங்கன்னா டான்சிங் பீகாக் 30 ஷாட், டான்சிங் பீகாக் 30 ஷாட், பீகாக் 60 ஷாட், 12 ஷாட், சிஸ்லிங் ஷாட். அது பாத்தீங்கன்னா நோ பார்க்கிங் வந்து 25 ரைடரு, 50 ரைடரு, 50 கலரு, 25 கலரு. அடுத்து பாத்தீங்கன்னா 12 ஷாட் கலர் இருக்கு, ரைடர் இருக்கு, சிஸ்லிங் இருக்கு. அது மியூசிக்கல் ஷாட், 6 மியூசிக்கல் ஷாட், 12 மியூசிக்கல் ஷாட், 25 மியூசிக்கல் ஷாட், 56 மியூசிக்கல் ஷாட், 111 மியூசிக்கல் ஷாட்.
இது போக பாம்பு மாத்திரை காயின்ஸ் இருக்கு, சின்ன பாம்பு மாத்திரை, பெரிய பாம்பு மாத்திரை எல்லாமே பாம்பு இருக்கு. மாத்திரையில பாக்குறதே இல்ல, நீங்க வச்சிருக்கீங்க? ஆமாக்கா. அடுத்து பாத்தீங்கன்னா செலிப்ரேஷன் மூமெண்ட். செலிப்ரேஷன் மூமெண்ட் இது பாத்தீங்கன்னா கார்னிவல் நைட். இது ஒரு ஃபங்க்ஷன். 100 வெடி இருக்கும். ஆனா ஒவ்வொரு வட்டம் வெடிக்கும் போது 10 வெடிக்கும். ஓ 10 டைம் சவுண்ட் வரும். ஐபிஎல் ஃபங்க்ஷன் எல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி ஃபங்க்ஷன். அது பாத்தீங்கன்னா சிஸ்லிங் இருக்கு, டெண்டர் இருக்கு, டைலட் இருக்கு. நம்ம சைடுல வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்போம். எல்லாமே செலிப்ரேஷன் பேக் இதெல்லாம். ஆமா செலிப்ரேஷன் பேக். அடுத்து பாத்தீங்கன்னா செட் அவுட். செட் அவுட்ல பாத்தீங்கன்னா நம்ம 2 இன்ச் பைப் 20 இருக்கு, 30 இருக்கு, 40 இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 3 இன்ச்ல வந்து 3.25 இருக்கு, 3 இன்ச் இருக்கு. அதுல 24 இருக்கு, 25 செட் அவுட் இருக்கு. நம்மகிட்ட எல்லா வெரைட்டி இருக்குக்கா. இது போக வந்து பாத்தீங்கன்னா நிறைய காட்டுறாங்க. இது அப்படியே காமிச்சிட்டே இருந்தா டைம் போயிட்டே இருக்கும். அதனால நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம பாத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு பாருங்களேன். அப்படியே திரும்ப இடம் எல்லாமே உங்களுக்கு பட்டாசு தான். சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஃபாஸ்டா நம்ம எடுத்துருக்கோம். இது என்ன சார் டின்னா வச்சிருக்கீங்களே? டின் ஃபவுண்டனுக்கா? டின் ஃபவுண்டன் மாதிரி. புஷ்வானமே உங்களுக்கு வந்து டின்ல இருக்கிற மாதிரி எப்படி? அதாவது இந்த புஷ்வான வெரைட்டியே வந்து ஃபேன்சி புஷ்வானவே நம்மகிட்ட 250 வெரைட்டி இருக்கு. 250 வெரைட்டியா? இது பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து செல்ஃபி ஸ்டிக். செல்ஃபி ஸ்டிக். ஆமா போட்டோ பிளஸ் செல்ஃபி ஸ்டிக் கையில வச்சு போடலாம். அதாவது கண்ணு கூசு, நம்ம இங்க தூரத்துல இருந்து போட்டா கண்ணு கூசுற மாதிரி இருக்கும். இது குழந்தைங்களுக்கு வச்சு யூஸ் பண்ணலாமா? நல்ல ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மேஜிக் சவுண்ட். இது பாத்தீங்கன்னா ஒரு 5000 வாலா வெடிச்சா சவுண்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். டிஜிட்டல் வாலா, பேப்பர் லேஸ், ஸ்மோக் லேஸ். எனக்கு இதெல்லாம் பார்க்க ஒரு டாய் ஷாப் மாதிரி இருக்கு. ரொம்ப கரெக்டா சொல்ல பண்ணாத பேக்கேஜிங் எல்லாம் பார்க்க. அடுத்து பாத்தீங்கன்னா கலர் ஸ்மோக். பீகாக்ல கலர் ஸ்மோக். yellow இருக்கு, green இருக்கு, blue இருக்கு. வெடிக்குமா அந்த கலர்ல வருமா? ஆமா இது வந்து கலர் ஸ்மோக். ஸ்மோக் வந்து அந்த கலர்ல வரும். ஆமா. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஸ்மோக்ல ஷார்ட் இருக்கு, 15 ஷார்ட் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா yellow கலர் இருக்கு, கோலி yellow கலர் இருக்கு, green இருக்கு, blue இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 3 பீஸ் கலர் ஸ்மோக் கேண்டில் இருக்கு. நம்மள வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துடலாம். அதுலயே வந்து கஸ்டமர் எல்லாம் ரேட் பாத்துக்கலாம். ரேட் பார்க்க தெரியாத கஸ்டமர் நம்ம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணா பிரைஸ் லிஸ்ட் அனுப்பி சொல்லுவீங்க. பிரைஸ் லிஸ்ட் அனுப்புவீங்க. சோ பிரைஸ் லிஸ்ட் டிக் பண்ணிட்டு கூட வாங்கிக்கலாம் இல்லையா வாட்ஸ்அப்ல? ஏன்னா சார் நான் அப்பவே உங்ககிட்ட கேட்டேன் இல்லையா, அந்த மாதிரி வெப்சைட்ல புக் பண்ண தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். அப்ப நீங்க பிரைஸ் லிஸ்ட் அனுப்பிச்சீங்க அப்படின்னா அதை வந்து டிக் பண்ணி கொடுத்து திருப்பி அனுப்பிச்சு விட்டாங்கன்னா நீங்க அந்த இதை கஸ்டமர் வந்து எவ்வளவு டிஸ்கவுண்ட் அவ்வளவு டிஸ்கவுண்ட் போட்டு டோட்டல் போட்டு நாங்க அதை கரெக்ட் பண்ணிட்டு நாங்க அதை பேக் பண்ணிடுவோம். ஓகே ஓகே ஓகே. மோஸ்ட்லி வந்து வெப்சைட்ல ஆர்டர் போட்டா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ஏன்னா கேட்டீங்கன்னா பிரிண்ட் எடுத்து அப்படியே பேக் பண்ற மாதிரி ஈஸியா இருக்கும். சரி சரி சரி. போட தெரியாத கஸ்டமர் அது போட தெரியலனா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா ஐஎம்லார் டீலக்ஸ். ஓகே ஐஎம்லார் டீலக்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா ஐஎம்லார் இருக்கு. ஐஎம்லார் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் வாலா ஃபங்க்ஷன் வந்து அருமையா இருக்கும். பாத்தீங்கன்னா மேஜிக் விப். மேஜிக் விப். இது பாத்தீங்கன்னா வெடிக்கும் போது வந்து சவுண்ட் மல்டி கலர் வரும். மல்டி கலர் வெடிக்கும் போது மல்டி கலர் வரும். சவுண்ட் மல்டி கலர் வருமா? அதாவது நீங்க நைட் போடுற ஃபங்க்ஷன் தான் இது. வீட்ல போடினா வெடிச்சிட்டே இருக்கும். அது கலராவும் இருக்கும். ஓகே ஓகே. 1000 2000 இது ஒரு டிஜிட்டல் தான். அலாட் லாரி, இலக்கியா, ஏல்னி, தர்சா, குன்பு 1007, குன்பு டீலக்ஸ் சொல்லிட்டே போலாம். அதுலயும் ஒவ்வொன்றுலயுமே நீங்க எக்கச்சக்கமா வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க. ஆமா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சைரன் டீலக்ஸ் இருக்கு. விசில் வரும். சைரன் டீலக்ஸ். அடுத்து மினி சைரன் இருக்கு. மினி சைரன் இருக்கு. பாத்தீங்கன்னா டோரா சிங்கர் இருக்கு. டோரா சிங்கர் இது ஒரு சைரன் தான். அது சவர்லயே வந்து பாத்தீங்கன்னா 5 பீஸ் உள்ளது. 5 பீஸ் 5 கலர் உள்ளது. அது வந்து கை ஷாட் வெரைட்டி. பாம் ட்ரீ இருக்கு, ட்விண்டன் இருக்கு, சில்வர் வேல்டு, நைட் கிங். அது பாத்தீங்கன்னா 7 ஷாட் 10 பீஸ் இருக்கு. 7 ஷாட் 10 பீஸ். 7 ஷாட் 5 பீஸ் இருக்கு. அது கோல்டன் ஃபிளே. அது பாத்தீங்கன்னா ஸ்டார் மூன். அப்பா எவ்வளவு வெரைட்டிஸ் சொன்ன மாதிரி. அதுல பாத்தீங்கன்னா பென்சில் வெரைட்டி. ஸ்டார் ரெயின் பென்சில், ஸ்டார் டார்ச்சர், சிவகாசி ஸ்பெஷல் பென்சில். அடுத்து பாத்தீங்கன்னா மேஜிக் பென்சில், வாட்டர் லைட் பென்சில், பாப்கார்ன் பென்சில். அடுத்து நிறைய பாத்தீங்கன்னா ரெயின்போ பென்சில் இருக்கு. ரெயின்போ பென்சில், அவஞ்சர் ஸ்டார் கிராக்கிங் பென்சில். பென்சிலே நம்ம ஒரு 15 வெரைட்டி வச்சிருக்கோம். ஒரு பட்டாசு எடுத்துக்கிட்டா அதுல ஏகப்பட்ட வெரைட்டி வச்சிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா பாரிஸ் டவர். பாரிஸ் டவர் பாத்தீங்கன்னா நம்ம ரெட் அண்ட் கிரீன் இருக்கு, சில்வர் இருக்கு, கோல்ட் இருக்கு. இதுல பாரிஸ் டவர் அது எப்படி வெடிக்கிற மாதிரி இருக்கு? இது எல்லாமே புஷ்வான் டைப் தான். புஷ்வான் டைப் தான் வரும். ஓகே. பாத்தீங்கன்னா குல்பி பவுண்டன். குல்பி பவுண்டன். அடுத்து பாத்தீங்கன்னா 4 இன்ச் வாட்டர் குயின். வாட்டர் குயின் கை வச்சு ஒண்ணு செய்யாது இல்லையா? ஓகே ஓகே ஓகே. கை குழந்தைங்க கூட வெடிக்கலாம். ஆமா ஆமா. இது பாத்தீங்கன்னா பீர்டின். பீர்டின். ஆமா கிங் பிசர், வட்வேசர், கெனிக்கனே அந்த மாதிரி இருக்கும். பீர்டின்.
அடுத்து அது என்ன பட்டாசா வெடிக்குமா? பட்டாசு தாங்க, எல்லாம் புஷ்வான் டைப் தான். புஷ்வான் டைப். ஆமா, ஸ்ப்ரைட் இருக்கு, ஃப்ரூட்டி இருக்கு, இதுவும் புஷ்வான் டைப் தான். ட்ரிங்க்ஸ் எல்லாமே வச்சிருக்கீங்க. ஆமா, மொஜிட்டோ ஃபவுண்டன் இருக்கு. ஓகே, சாஃப்ட். பாத்தீங்கன்னா ஆரஞ்சு வாட்டர் குயின் இருக்கு, ஆலோ கிங் ஆஃப் கிட்லர் 2020 ஃபவுண்டன் 5G. பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, நிறைய டின்னர் வெரைட்டில 5 வெரைட்டி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மோட்டு பாட்டில், இது வந்து சக்கரம் 2 பீஸ் இருக்கும். இதுல ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா முன்னுக்கு சுத்தும் பின்னுக்கு சுத்தும். சுத்தும் போது வெடிச்சிட்டு சுத்தும். ஒரு 10 அடி கேப்ப புல் பண்ற மாதிரி இருக்கும் டைமிங். நல்லா இருக்கும். அது பாத்தீங்கன்னா கிராக்லிங் மேனியா, கிராக்லிங் ஃபங்க்ஷன், இதுவும் நல்லா இருக்கும். ஒண்டர் 3 இதுல கலர்ஃபுல்லா இருக்கும். கிராக் ஜெக் 2 பீஸ் 2 கலர். ட்வின் டென் பாத்தீங்கன்னா கிங் பீஸ், இந்த மாதிரி இதெல்லாம் ஃபவுண்டன் வெரைட்டி. அது நியூ வெரைட்டி 3 பீஸ் இருக்கும். டைமிங் பார்த்தா ரொம்ப அருமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. பேக்கிங் இந்த நான் வந்தோனே இதான் எனக்கு கண்ணு தென்பட்டுச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. பாப்கார்ன் கிராக்லிங் பேர் வந்து நல்லா இருக்கும் ஃபங்க்ஷன். நல்ல அந்த கிராக்லிங் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா பெல்டன், ஆங்கிரி பேர்டு, கிரேசி கேண்டி. இதோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா 6 ஃபங்க்ஷன் வரும். ஒரே 3ல வந்து 6 புஷ்வானம் வரும். 1/1 ஸ்டாப் ஆகி வந்துட்டே இருக்கும். அதாவது 3 வெரைட்டி இருக்கு. 3 வெரைட்டி வந்து நம்ம சைடுல தனித்தனியா மென்ஷன்மென்ட் இருக்கும். கஸ்டமர் எந்த இது வேணா வாங்கிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சவர் வெரைட்டி. சவர் பாத்தீங்கன்னா பவர் ரேஞ்சர் இருக்கு, 5 பீஸ் 5 கலர். அடுத்து பாத்தீங்கன்னா டூத் லைட் இருக்கு, 5 பீஸ் 5 கலர். ரெட் ப்ளூம்ஸ் இருக்கு, சில்வர் வேல் இருக்கு, சில்வர் மூன் இருக்கு, கோல்டு காயின் இருக்கு, கிரீன் பிளாஸ் இருக்கு, லிட்டில் பிளாஸ் இருக்கு. அது பாத்தீங்கன்னா அசரபி பிக் இருக்கு, ஸ்மால் இருக்கு, பெசல் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ரொம்ப அருமையா இருக்கும். எல்லாமே புஷ்வானம் தாங்க. எல்லாமே 250 வெரைட்டி புஷ்வான் டைப் தான் வெரைட்டி வச்சிருக்கோம். நம்ம கஸ்டமர் கேக்குறது வந்து எல்லாம் ஃபேன்சியா வேணும்னு, ஃபேன்சியா வேணும், பார்க்கிறது கலர்ஃபுல்லா அப்படி வேணும்னு கேட்பாங்க. குழந்தைங்க விரும்புற மாதிரி. அதனால வந்து அன்சீசன்லயே வந்து நம்ம வெயில் காலத்துலயே வந்து ஃபுல்லா பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கோம். சரி. அது மாயா ஜல்ஸ் வரு. சார் மினிமம் பர்ச்சேஸ் எவ்வளவு சார்? அது இப்போதைக்கு 1500 ரூபாய்க்கா. 1500 பர்ச்சேஸ் பண்ணா போதுமா? 1500 ரூபாய் போயிட்டு இருக்கு. அடுத்து ஆயுத பூஜைக்கு அடுத்து 3000 ரூபாய்க்கா. ஏன் ஆயுத பூஜைக்கு அடுத்து 3000 ரூபாய் கேட்டீங்கன்னா டெலிவரி சார்ஜ் 1000 ரூபாய்க்கு வாங்குற சில ஷாப்ல 3000 ரூபாய் வந்து மினிமம் பர்ச்சேஸ்னு சொன்னாங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட இவ்வளவு சொல்றேன். 1000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு ஒரே டெலிவரி சார்ஜ் தான் போடுவாங்க. ஓகே. இப்பவுமே டெலிவரி சார்ஜ் 300 ரூபாய் போடுறாங்க. ஒரு சில டிரான்ஸ்போர்ட்ல 280 ரூபாயில இருந்து 200 ரூபாய்க்கு போடுறாங்க. தென் டைம் நெருங்க வந்து 600 ரூபாய் 500 ரூபாய் 800 ரூபாய் வரைக்கும் போடுவாங்க கடைசில. அப்ப வந்து மோஸ்ட்லி வந்து கஸ்டமர் வந்து முன்னகட்டி வாங்குறது பெஸ்ட். ஆயுத பூஜை வரைக்கும் போகாம ஆயுத பூஜை முன்னாடி வாங்கிக்கலாம். ரொம்ப தீபாவளி நெருக்கத்துல பண்ணா சரி வராது. முன்னாடி ப்ரீவியஸா வாங்கி வச்சிடலாம். அடுத்து நம்ம மழை காலம் இருந்தாலும் எந்த காலம் இருந்தாலும் நம்ம சாக்கு போட்டு தச்சு டீசெண்டா தான் பேக் பண்ணுவோம். எந்த பேக்கிங்குமே நம்ம கடையில ரேட் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும்ல. ஆமாக்கா. ஏன்னா இப்ப வந்து இப்ப வாங்குறதுக்கும் நம்ம நியரஸ்ட் தீபாவளி வாங்குறதுக்கும் நம்ம கிட்ட வந்து கடைசி வரைக்கும் ஒரே ரேட் தான். அப்படிங்களா? ரேட் வந்து டிபெண்ட்ஸ் ஆகும். மாறாது. எப்ப தீபாவளி வரைக்கும். சரி, நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஏதாவது 80% டிஸ்கவுண்ட். 80% டிஸ்கவுண்ட் நீங்க முன்னாடியே சொல்லவே இல்லையே. அதாவது ஒரு ஐட்டம் இல்லட்டா அந்த ஐட்டம் வந்து உடனே ஸ்டாப் பண்ணிடுவோம். சரி. சரி, நீங்க ஸ்டார்டிங்லயே சொல்லி இருக்கீங்க. ஆமா. பாத்தீங்கன்னா எக்ஸ்மாஸ் பாத்தீங்கன்னா இதுலயே வந்து 5 ஃபிளேவர் இருக்கும். இது 5 தனித்தனியா மென்ஷன்மென்ட் இருக்கும். பாத்தீங்கன்னா 7cm கம்மி மத்தாப்ல இருந்து 50cm கம்மி மத்தாப் வரைக்கும் நம்ம அவைலபிளா இருக்கு. அதுல கிரிக்கெட் MRP பேட், சின்ன பேட் இருக்கு. மினி பேட் இருக்கு, பெரிய பேட். நிறைய ஷாப்ல பார்த்தா நான் இந்த அளவு குட்டி பேட்ல பெரிய பேட் அண்ட் பால் வச்சிருந்தாங்க. இப்போ நீங்க காமிக்கிறீங்க, நல்லா இருக்கு, கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு. சூப்பர். பால் இல்ல உள்ள இருக்கு. பால் வந்து பெரிய பேட்ல இருக்கும். பெரிய பேட்ல இது இருக்காது. பேட் அண்ட் பால்னா அது என்ன ஃபங்க்ஷன் இருக்கும் அதுல? பால் வந்து கலர் ஸ்மோக், பேட் வந்து பென்சில். பென்சில். ஓகே. கையில வச்சு சுத்திக்கலாம். பீகாக் பாத்தீங்கன்னா நம்ம படா பீகாக் இருக்கு. 5 டைப் உள்ள படா பீகாக். 30 செகண்ட் டைமிங் வரும். ஒரு 10 அடி கேப் ஃபுல் பண்ற மாதிரி இருக்கும். போடும்போது கஸ்டமர் வந்து கல் வச்சுக்கோங்க, 2 பக்கம் கல் வச்சுக்கோங்க, இல்ல மண்ண வச்சுக்கோங்க. அப்படியே பீகாக்கோட ஃபெதர் மாதிரி வரும். நல்ல டைமிங் வந்து சூப்பரா இருக்கும். ஓகே. இதுல பீகாக்ல நம்ம ஒரு 10 வெரைட்டி 15 வெரைட்டி மேல இருக்கா. பாத்தீங்கன்னா டைமண்ட் பீகாக் இருக்கு, ராயல் பீகாக் இருக்கு. பாத்தீங்கன்னா பீகாக் ஒயிட் இருக்கு, பீகாக் ரெட் அண்ட் கிரீன் இருக்கு. 5 டைப் உள்ளது. மேஜிக்கல் பீகாக் இருக்கு. மேஜிக்கல் பீகாக்ல 4 கலர் இருக்கும். தாண்டியா பீகாக் இருக்கு. தாண்டியா பீகாக் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா டிராகன் பீகாக். இதுல ரெட் கிராக்லிங் இருக்கு, கலரும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. இது பாத்தீங்கன்னா 4 கலர் வரும். சில்வர் இருக்கு, ரெட் இருக்கு, கோல்ட் இருக்கு, 4 கலர் இருக்கு. எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்கு. இன்னும் இருக்கு பீகாக். இருக்கு. ஆமா, இது பாத்தீங்கன்னா 5 டைப் பீகாக். இது ஒரு 5 டைப் பீகாக். இது வந்து மேஜிக்கல் பீகாக், கலர் பீகாக். இது பாத்தீங்கன்னா கிராக்லிங் பீகாக். இது தவிர இன்னும் குடோன்ஸ்ல நிறைய வச்சிருக்கீங்க. நிறைய இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் சாம்பிள் பீஸே இவ்வளவு இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா. இது பாத்தீங்கன்னா கிண்டர் பாப். ஓகே. 6 பீஸ் உள்ள கிண்டர் பாப். இது வந்து டைமிங் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். 6 பீஸ் இருக்கும் பாக்ஸ்ல. அது 90 வாட்ஸ். இது அருமையா இருக்கும் ஃபங்க்ஷன். பாத்தீங்கன்னா சிங்சாங். இது ரொம்ப குழந்தைகள் விரும்பி கேக்குற சிங்சாங். அது பாத்தீங்கன்னா இது கோன் பட்டாசு. ஆமா, ஐஸ்கிரீம் கோன் பட்டாசு. இதை வந்து நம்ம கையில வச்சு சுத்திக்கலாம். 2 பீஸ் இருக்கிறது அருமையா இருக்கும். பாத்தீங்கன்னா
நிறைய குழந்தைங்களுக்கும் வச்சிருக்கீங்க. மதுரமல்லி மதுரமல்லி அது என்ன ஃபங்க்ஷனே வந்து மல்லிகைப்பூ மாதிரி தான் இருக்கும் ஃபங்க்ஷனே. 3 பீஸ் இருக்கு, டைமிங் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா கோவா ஃபிளவர், லெமனு, வாட்டர்மெலன், டிராகன் ஃப்ரூட் இந்த மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு கலர்ஃபுல்லான புஷ்வானம். பார்க்கவே ஒரு ஃப்ரூட் ஜூஸஸ் மாதிரி இந்த பேக்கிங்ல டெட்ரா பேக்ஸ் இருக்குல அந்த மாதிரி தான் இருக்கு. பாத்தீங்கன்னா ஸ்கூபிடோ 5 பீஸ் 5 கலர். இது வந்து டாம் அண்ட் ஜெர்ரி 5 கலர் சவர். இது 5 பீஸ் 5 கலர். அடுத்து பாத்தீங்கன்னா மோட்டு பட்லு ஃபயர் ஐஸ், ஜெலிபெலி, பாத்தீங்கன்னா ராக் பப்பு. இது வந்து ஃபங்க்ஷன் அருமையா இருக்கும். பாத்தீங்கன்னா ஒயிட் ஹவுஸ் 6 பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸ்ல. இதுவும் ஃபங்க்ஷன் சில்வர் கலர்ல இருக்கும், நல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா எம்ஆர் பீன் இது 3 பீஸ் இருக்கும், டைமிங் வந்து அருமையா இருக்கும், சூப்பரா இருக்கும், கார் மாதிரி இருக்கு. ஆமா. அடுத்து பாத்தீங்கன்னா அன்மான் கடாயம். இது என்ன சார், இது உள்ள இதுல இது ஆமா, இது பென்சில் இருக்கா, கையில வச்சு சுத்திக்கலாம். பென்சில்ல வந்து ஃபயர் இதுல இருந்து வருமா? ஆமா, ஃபயர் இதுல இருந்து வரும், கையில வச்சு சுத்திக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும்ல. ட்ரோன் பட்டாசு இருக்கு. ட்ரோன் எல்லாம் இருக்கு. ஆமா, ட்ரோன் இருக்கு, டெலிகாப்டர் இருக்கு, கிட்டார் இருக்கு, பஸ் இருக்கு, கார், எல்லா வெஹிக்கிள்ஸும் வச்சிருக்கீங்க. ஆமா, மில்கி பார் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மட்ட மொபைல் போன் வரைக்கும் இருக்கு. ஐபோன். ஆமா, ஐபோன் இருக்கு, சாம்சங் இருக்கு, ஓப்போ இருக்கு. என்ன சார் எல்லாம் எதுனா போன் கடையா, டாய் கடையா, இல்ல பட்டாசு கடையானே தெரியல. பட்டாசு தான். அதாவது இதுல 2 ஃபங்க்ஷன் வரும். புஷ்வானம் வந்துட்டு கையில வச்சு போடலாம். புஷ்வானம் வந்துட்டு கலர் ஸ்மோக் வரும், தூக்கி யாரும் போட்டுறாதீங்க. கலர் ஸ்மோக் கடைசியா கலர் ஸ்மோக் வரும். அப்ப கையில பிடிச்சிக்கலாமா? இது ஒண்ணும் ஆகாது. ஓ சூப்பர். அது பாத்தீங்கன்னா டிஸ்கோ சவர் பாத்தீங்கன்னா சிட்டுப்புட்டு சின்னது இருக்கு, சிட்டுப்புட்டு பெருசு இருக்கு. அது டெலிகாப்டர் இருக்கு. அது ஈமு எக்கு, கோழி முட்டை வரும்ல, அந்த மாதிரி பிரச்சனை. அது சிங்சாங் சவர் இருக்கு. அது பாத்தீங்கன்னா அப்பு சவர். அடுத்து பாத்தீங்கன்னா பம்பரம் இருக்கு, பட்டர்ஃப்ளை இருக்கு. பம்பரம் இருக்கு, பட்டர்ஃப்ளை இருக்கு. ஆமா, பம்பரம் மாதிரி சுத்தும். பட்டர்ஃப்ளை இருக்கு, கோல்டன் குளோப் இருக்கு, கலர் ரெயின் இருக்கு, பீகாக் ஃபெதர் இருக்கு, மல்டி கலர் சவர் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சிங் பாப் இருக்கு, பிஸ்லிங் ஸ்டார் இருக்கு, பாக் ஸ்டார் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மேல டிம்மி டாமி, ரெய்னி சைனி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20 செகண்ட் புஷ்வானம் வந்துட்டு மேல போய் சிங்கிள் ஷாட் வெடிக்கும். வயலட் மிக்ஸ் பாத்தீங்கன்னா 30 செகண்ட் புஷ்வானம் வந்துட்டு மேல போய் ட்ரிபிள் பால் வெடிக்கும். டவர் போட்டு பாத்தீங்கன்னா 30 செகண்ட் புஷ்வானம் வந்துட்டு மேல போய் டபுள் பால் வெடிக்கும். இது யோயோ பவுண்டன் வந்து ஒரு புஷ்வானம் வரும், ஒரு சிங்கிள் ஷாட் மேல போய் வெடிக்கும். அதே மாதிரி 3 டைம். ஆமா, 3 வட்டம் புஷ்வானம் வரும், 3 வட்டம் மேல போய் வெடிக்கும். அது பாத்தீங்கன்னா இந்தியானா ஃபெஸ்டிவல். இது வந்து 30 செகண்ட் புஷ்வானம் வரும், நல்ல சவுண்ட் கலர்ஃபுல்லா இருக்கும். கலர் இதெல்லாம் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா லூடோ கிங்கோ, இது வந்து கலர்ஃபுல்லா இருக்கும். வல்கோனா வந்து கலர்ஃபுல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா ஆலோ கிட்டி, இது வந்து ஃபங்க்ஷன் அருமையா இருக்கும். இது வேன் மாதிரி. ஆமா, இது வந்து மேல வந்து புஷ்வானம் மாதிரி இருக்கும். டைமிங் வந்து நல்லா சூப்பரா இருக்கும். அது சிங்சாங் ட்ரை கலர் ஃபவுண்டன் 3 பீஸ் உள்ளது. அடுத்து வந்து சோட்டு ட்ரை கலர் ஃபவுண்டன். பாத்தீங்கன்னா ட்ரை கலர் ஃபவுண்டன் டீலக்ஸ் 3 பீஸ், பாப்பாய் ட்ரை கலர் ஃபவுண்டன் 5 பீஸ், பலே ட்ரை கலர் ஃபவுண்டன் வந்து 5 பீஸ், ட்ரை கலர் ஃபவுண்டன் டீலக்ஸ் 5 பீஸ், மெகா ட்ரை கலர் ஃபவுண்டன் வரைக்கும் இருக்கு ஸ்டாக். சரியா, இந்த போல சொல்லிக்கிட்டே போனாங்க. பாத்தீங்கன்னா அடுத்து பார்த்தா ஜம்போ புஷ்வானத்துல ஜம்போ பேக் வரைக்கும் இருக்கு. செம சூப்பர், பயங்கரமா இருக்கு. பயங்கர பெருசா, ஆக்சுவலா கேமரால பாக்குறதை விட நேர்ல பாக்கும்போது பயங்கர பெருசா இருக்கு. ஜம்போ பேக் அதனால நம்ம பூண்டு வெடி, ரிங் கப், ரோல் கப், கன்னு எல்லாமே சொல்லிட்டே போனாங்க. இது போத்தீங்கன்னா இது போக நம்மகிட்ட பாத்தீங்கன்னா மட்டு ஃப்ளோர் பட்டு பாத்தீங்கன்னா லட்டுன்னு சொல்லுவாங்க. லட்டு மாதிரி இருக்கு, மட்டு மாதிரி இல்ல, லட்டுன்னு சொல்லுவாங்க, மட்டு புஷ்வானம் சொல்லுவாங்க. இது என்ன சார் புஷ்வானமா? இது புஷ்வானம், மட்டு புஷ்வானம். பார்க்க பயமா இருக்கும், டைமிங் வந்து அதிகமா இருக்கும். ஆமா ஆமா ஆமா, பயங்கரமா இருக்குது. கிஸ்மணி இருக்கு, அசரபி இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம 25 வெரைட்டி இருக்கு. மேஜிக் புஷ்வானம். ஐயோ, இது அதை விட பயங்கரமா இருக்கே. இதோட பயங்கரமா இருக்கும். சரியான ரேட், செமையா இருக்கு. புஷ்வானம் வாவ், இது பாருங்க கோன் ஷேப்லயே பெருசு, செமையா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ரெட் ஸ்டார் இருக்கு, எல்லோ சவர் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மேஜிக் ஸ்டார் இருக்கு, கொக்கோ இருக்கு, மினிபிஎல் இருக்கு, டிமி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அசரபி இருக்கு. அடுத்து பெண்டன் இருக்கு, பெண்டன்ல சில்வர் இருக்கு, கோல்டு இருக்கு. 25 வெரைட்டி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அரை கிலோ சைஸ் இருக்கு, 1 கிலோ சைஸ். அரை கிலோ கணக்குல சொல்றீங்க? ஐயோ பயங்கரம். 1 கிலோ சைஸ். மை காட், இங்க பாருங்க எவ்வளவு பெருசு, லட்டு மாதிரி, அதாவது திருப்பதி லட்டு மாதிரி இருக்கு பாக்க.
எல்லாம் கேஜி கணக்கு. ஆக்சுவலா என்னால தூக்கவே முடியல, அந்த அளவுக்கு வெயிட். நம்ம தூக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா தூக்கணும், கால்ல போடக்கூடாது, அந்த அளவுக்கு வெயிட் இருக்கு. சோ அப்ப டைமிங்கும் ஜாஸ்தியா இருக்கும்ல இந்த மாதிரி. 30 செகண்ட் இருக்குங்க. 30 செகண்ட். ஓ இங்க பாருங்க இவ்வளவு பெருசு பாருங்க. இதெல்லாம் மொத்தம் 1/2 கிலோ சைஸ். 1/2 கிலோ சைஸ். இதெல்லாம் 1/2 கிலோ சைஸ். கிலோ கணக்குல இப்ப பட்டாசு வந்துச்சுங்க. அதாவது ஒரு பட்டாசு இவ்வளவு கிலோ இவ்வளவு டைமிங்ல வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ பட்டாசு, அவ்வளோ கலெக்ஷன்ஸ். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நடக்க இடம் இல்லாத அளவுக்கு இங்க வந்து பட்டாசு அப்படியே குவிஞ்சு கிடக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ பாருங்க இவ்வளவு இருக்கு. இதெல்லாம் சொன்னா ஒரு நாளே பத்தாது. அதனால நான் வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பீஸ் தான் நான் காமிச்சிருக்கேன். இப்ப நம்ம பார்க்க போறதுல குழந்தைங்களுக்கான பட்டாசு இல்லையா சார்? இது பாத்தீங்கன்னா லாலிபாப் பட்டாசு. லாலிபாப் பிஜிலி வெடிலாம் இருக்கும். அது பாத்தீங்கன்னா AK-47 கன்னு. AK-47 கன்னு இருக்கு. ஓ கன்னு. ஆமா. இந்த கன்னுல எவ்வளவு இருந்து குடுக்குறீங்க? அது 250 ரூபாயில இருந்து முடியுது. 250 250 ரூபாய்க்கு இந்த கன்னு. ஓகே. ஆஞ்சநேயர் கடாயா இருக்கு, ஹனுமான் கடாயா இருக்கு. ஆமா நம்ம அங்கேயே பார்த்தோம். நம்ம இது மாதிரின்னு சொன்னீங்க, பென்சில் மாதிரி இது வரும்னு சொன்னீங்க இல்லையா? ஓகே. குழந்தைங்களுக்கான பட்டாசு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா பேட் பட்டாசு. பேட் அண்ட் பால். பேட் வந்து பால் வந்து கலசமா வரும். பேட் பாத்தீங்கன்னா பென்சில் டைப்ல வரும். ஓகே. இதெல்லாம் கம்பி தெரியுங்களா? இதெல்லாம் வந்து அம்பசியம் கம்பி திரி, கலர் இருக்கு, எலக்ட்ரிக் இருக்கு. ஓகே. இதுல ரொட்டேட்டிங் அம்பர்லா. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கம்பி திரி வந்து அந்த அம்பர்லால சுத்தி இருக்கிற மாதிரி இருக்குமா? அதுங்களா? ஆமாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு எப்பவுமே வந்து பேக்கிங், இதெல்லாம் வந்து இப்ப பேக்கிங் ரெடியா இருக்குது. பேக்கிங் வந்து இந்த மாதிரி பேக்கிங் தான் போகும் கஸ்டமருக்கு. ஓகே ஓகே. இங்க பாருங்க இவ்ளோ வெரைட்டிஸ் இருக்கு. எல்லாமே காட்ட முடியாதுங்கறனால ஒரு ஜஸ்ட் சிம்பிளா தான் நம்ம சொல்லி இருக்கோம். அதுவே இவ்ளோ பெருசு இருக்கு. இன்னும் பாத்துட்டே இருக்கலாம். சோ எனிவே நீங்க ஷாப்பை வந்து டைரக்டா முடிஞ்சா விசிட் பண்ணுங்க. அப்படி முடியல அப்படின்னா நீங்க வெப்சைட்ல பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வெப்சைட் தெரியாதவங்க நீங்க வந்து வாட்ஸ்அப்ல இவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே ஒரு அனுப்புவாங்க. அதை வச்சு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், நல்ல குவாலிட்டியான கலெக்ஷன் இருக்கு. அது முக்கியமா பட்டாசுல பாத்தீங்கன்னா நம்ம குவாலிட்டியை கொஞ்சம் பார்த்துதான் நம்ம வாங்க வேண்டி வரும். சோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு பெஸ்ட் குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இதோட நம்ம வந்து இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கு. சோ கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க. கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் தெரியணும்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் என்கொயர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.